அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நம்ம ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குது இந்த வாரத்தில் அப்படின்னு பார்க்குற போது, மேசராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சரிக்கிறாங்கங்கிற அடிப்படையில் இந்த வாரத்தில் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, ஃபஸ்ட்டு உங்கள் ராசிநாதன் செவ்வாயே நல்ல இடத்துல இருக்கார். அவர் நல்ல நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது பொருளாதார நிலைகள் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். பெரும்பாலும் வருமானத்திற்கான வாய்ப்பு, சம்பாத்தியத்துக்கான சூழ்நிலைகள் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அதனால் கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விதமாக அந்த முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். யாரெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதே சமயத்தில் அவங்க மேலே ஒரு கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும், கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதான் ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஆணி மாதமாக இருந்தால் கூட உங்களுடைய சொத்து எதாவது விற்கலை, ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சேலாகும். உறவுகளால் உங்களுக்கு தேவையில்லாத செலவினங்கள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விடும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் வேலையில் பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் வேலையால் நன்மை, ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு கலந்து இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கிறது, பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டால் பார்த்து பண்ணுங்கள். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நமக்கு லாபம் கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துட்ருக்கோம். இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களுக்கு இது விஷயத்தில் சுமார். நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு நார்மலாக இருக்குது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணலாம். ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் பெரிய லெவலில் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ போகணும் அல்லது மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் ஆகலாம். இதுக்கும் இந்த வாரத்தில் நிறைய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த வாரத்தில் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஒரு சில தடைகள் இருந்தாலும் எல்லாமே நன்மையாக முடியும். இந்த வாரம் விநாயகரையும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் சுபகாரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்
அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சூழ்நிலைகள் உண்டு. புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் நடைமுறையில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே வாங்க, அது போதுமானது. இந்த வாரத்தில் யாருடைய பணத்தையா நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, அதற்கான கிரக நிலைகளும் சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக இடங்கட வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. நகை வாங்கணும், நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் வருமானம் இருக்குது. நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, நல்ல மகசூலை எதிர்பார்க்குறீங்க அல்லது லாபத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வாரம் அது அமையும். உங்களுடைய கல்வி எஜுகேஷன், குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும், வேறு ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரத்தில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு லாபம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஃபியூச்சரில் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா நல்லதொரு புகழ் அந்தஸ்து இருக்கும். அந்த துறையால் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ உங்களுடைய கரியரில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் உருவாகும். அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகருடைய வழிபாடும், குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் சனி பகவானை தரிசனம் பண்ணுங்க, வாய்ப்பு இருந்தால் நல்லதொரு மாற்றம் அமையும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சம்பாத்தியங்கள் இருக்குது. அதற்கு தகுந்த செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. அல்லது எதிலாவது நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி, உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக வேலையின் நிமித்தமான அல்லது பிஸ்னஸின் நிமித்தமான பயணங்கள் உண்டு. அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய முயற்சிகள் தடையாக இருந்தவங்களுக்கு அந்த முயற்சிகளில் இருக்கப்பட்ட தடைகள் நிவர்த்தியாகி நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள், எதிர்பாராத பலன்கள் ரெண்டுமே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களே அறியாத ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு உண்டு. அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், நெருங்கிய உறவுகளால் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும், லேண்டு வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய கல்வியில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது. நல்ல ஒரு வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றகரமாக அமையும். தொண்டர்களால் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டு, நன்மைகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க ஏதோ ஒரு விதத்தில்னா இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா
இந்த வாரம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ரிசல்ட் வந்தால். வேறு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்க செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளெல்லாம் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமானா இந்த வாரம் கைக்கு வந்துடும். இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு சுமாராக இருக்குது. 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் என்பது இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னா பண்ணலாம். அது மட்டுமல்ல, கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கூடும், கௌரவம் கூடும். உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குழந்தைகளுக்காக நீங்கள் முதலீடு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் சிவனையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணுங்கள், நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது எல்லாமே நமக்கு தேவையில்லாத செலவினங்கள் அல்லது தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்களில் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. குறிப்பாக இந்த வாரம் பேச்சை குறைங்க. பேச்சினால நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடக்கி வாசிங்க. இந்த வாரம் புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம். ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் தேவையில்லாத முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக இந்த வாரத்தில் உறவுகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். உறவுகளால் நமக்கு நன்மை, உறவுகளால் பிரச்சனை, ரெண்டுமே இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்து விற்காமல் இருந்தால் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், விற்பதற்கான சூழ்நிலைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் ஆனி மாதமாக இருந்தால் கூட உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் ஆயிரும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது வாங்கணும், பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதிய பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய எஜுகேஷன், கல்வி, அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாரம். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது உங்களுக்கு அமைவது அல்லது கிடைப்பதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அடக்கி வாசிங்க. ஷேரும் வேண்டாம், ட்ரேடிங்கும் வேண்டாம், ஆன்லைன் பிஸ்னஸ்லேயும் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் லாட்ரி டிக்கெட் வாங்கிறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இல்லை. பொறுமை. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது? பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஏதாவது ஒரு சர்வீஸ் வேலை இருக்கும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் உங்கள் வேலையில் நீங்கள் திருப்திகரமாக அந்த வேலையை பார்ப்பீங்க. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது கடனுக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் உங்களுக்குள்ள பின்னாடி பெரிய லெவலில் பிரிவோ பிரச்சனையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஃபர்தராக நீங்கள் இந்த வாரத்தில் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் அரசாங்க காரியம் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் அந்த காரிய தடைகள் நிறையா இருக்குது. அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும், பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரையும் வழிபாடு பண்ணுங்கள். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை, இன்னொரு பக்கம் தடைகள், ரெண்டும் கலந்து இருக்குது. ஆகையனால கொஞ்சம் பொறுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்குது.
அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஒரு பக்கம் தடை, முதல்லே சொன்ன மாதிரி இன்னொரு பக்கம் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்காக கிரகத்துக்காக காத்துட்ருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ட்ரை பண்ணுங்கள், துணிஞ்சு சில விஷயங்களில் ஈடுபடுங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்கனால நன்மையை அவர்கள் செய்வார்கள். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், மனசுக்கு சாதகமில்லாத விஷயங்கள் நடந்தால் கூட இறுதியில் எல்லாம் சுமூகமான முறையில் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சொந்தமாக நீங்கள் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் நல்லா இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். ஏதோ நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். அதுவும் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் அம்மாவுடைய அன்பு அல்லது ஆதரவு அல்லது பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. கல்வியும் உங்களுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வட்டியோடு சேர்ந்த முதலாக பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்களும் உங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் பிரமாதமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸில் இருப்பீங்க, சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் ஏதாவது கடனுக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது கொஞ்சம் லேட்டானால் கூட கண்டிப்பாக வரும். புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. அந்த லவ் உருவானால் கூட அந்த லவ் சக்ஸஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு பிரேக்கப் ஆன லவ்வும் அப்படியே தான் கண்டினியூ ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் புது நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். அந்த நண்பர்களால் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏதோ ஒரு விதத்தில் அவர்களால் நன்மை, இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக துர்க்கையும் நல்ல வழிபாடு பண்ணுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் அமையும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். ஏதாவது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சிறுதொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு அது எல்லாமே நல்லா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க, ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனும் பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்குது. யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் அல்லது கணவர் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் தடை இருந்தால் கூட நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு பின்னாடி உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் சொத்து எதுவும் விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த நல்ல மகசூல் லாபம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் அம்மாவோடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு அமையும். உங்களுடைய கல்வி அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் உங்களுடைய சர்வீஸில் ஏதாவது பெரிய லெவலில் முன்னேற்றத்தை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க, முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அமைவதற்கான வாய்ப்புகளும்
இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கடன் கிடைக்குமா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. சொந்தமாக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி இருக்கும் அந்த பிஸ்னஸ் அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக திருமணம் எனக்கு தள்ளி போயிட்டு இருந்தேன் நினச்சவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரத்துக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். இந்த வாரத்தில் மெயினாக உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் கவனம். நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் ரொம்ப இருக்குது, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் முருகனுடைய தரிசனமும் துர்க்கையுடைய வழிபாடும் பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது உங்களுடைய வேலையில் ஒரு பக்கம் சர்வீஸில் ராகு இருந்தால் கூட சர்வீஸ் தனாதிபதி குரு 8ல் இருக்கார். அப்படி இருந்தாலும் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் ஒபே பண்ணுங்கள், அவங்க சொல்கிறத கேளுங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா வேலையில் உங்களுடைய சுப்பீரியரால் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருந்தால் கூட சுப்பீரியருடைய ஆதரவு இல்லாமல் உங்களால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் மற்றவங்க சொல்கிறத மதித்து கேளுங்க. இந்த வாரம் இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, கையில் பணம் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. இந்த வாரத்தில் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம், எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், பட் நடைமுறையில் இல்லை. தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். தேவை இருந்தால் மட்டும் மற்றவங்களுக்கு கடன் கொடுங்க, இல்லைன்னா கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ஃபியூச்சரில் இல்லை. யாருக்கும் அதாவது சூரிட்டி போடுறேன் செக்யூரிட்டி போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் அப்பா இருந்தான்னா அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க, அல்லது பார்ட்னருக்காக உழைச்சிட்ருப்பீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், ஹையர் எஜுகேஷனுக்காக லோன் அப்ளை பண்ணுறவங்க, அப்ளை பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வழக்குகளில் நம்ம ஜெயிக்கிற மாதிரி தோற்றம், வழக்கில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. குறிப்பாக உங்களுடைய வேலையாட்கள் ஆண் வேலையாட்களால் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலம். உங்களுடைய வீட்டு வளர்ப்பு பிராணிகளால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது சுமாராக இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே நீங்கள் லவ்வில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் பின்னாடி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் நிறைய உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மணி ரொட்டேஷன் சுமாராக இருக்குது. நீங்கள் யாருக்காவது பணம் பெரிய லெவலில் கொடுக்க வேண்டாம், முதலே சொன்ன மாதிரி கொடுப்பதற்கான சூழ்நிலை வந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் சிவ தரிசனமும் பிரம்மாவுடைய வழிபாடும் முக்கியமாக பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அல்லது தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களெல்லாம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். உங்களுடைய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் நீங்கள் கோஆப்ரேஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் என்ன சொல்கிறாரோ அதை மதித்து மரியாதையோடு கேளுங்க. இல்லைன்னா வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது,
இது இந்த வாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இருக்குது. அவசரம் அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க. இதுவும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்குது. கையில் பணம் இருந்தால் கூட தேவையில்லாத செலவினங்களும் இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகளில் நிறைய தடைகள் இருக்குது. அதனால் நடைமுறை வாழ்க்கை என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். புதிய விஷயங்களில் ஈடுபடுறது, புதிய முயற்சிகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறையும். இந்த வாரம் உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள், மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனில், கல்வியில் தடை இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா லாபம் வர்ற மாதிரி தோற்றம், மகசூல் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் தடை இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் தெய்வ அனுகூலத்தால் உண்டு. ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், அதுவும் சரிவர சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது? வேலை இருக்குது, பட் வேலையில் நிறைய பிரச்சனைகள் என்பதும் இருக்குது. அதுதான் முதல்ல சொல்லியிருக்கேன். இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாத லாங் ஜேர்னி வேண்டாம், ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி தோற்றம், சக்ஸஸ் இல்லை. இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு பக்கம் நல்லா இருக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் ஸ்மாராக இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அது எல்லாமே நார்மலாக இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் முழுவதுமே சிவ வழிபாடும் குறிப்பாக பெருமாளுடைய தரிசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்கும். உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, விட்டு விட்டு நடக்கும். ஒரு பக்கம் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லாமல் இருக்கும். கையில் தனம், பொருள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும்? நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அது ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடியும் அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த காலத்தில் ஃபர்தராக நீங்கள் நிறைய பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே படிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள், ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையும். உங்களுடைய சகோதர சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக சொத்து வைக்கலை, இடம் வைக்கலைங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு, பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே அமைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மகசூல் லாபம் இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், லேண்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக விற்பதற்கும் வாங்குவதற்குமான வாய்ப்புகள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். பெரும்பாலும் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம், ஆசைகள் பெருசாக வேண்டாம், பின்னாடி அவஸ்தைகள் தான் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலேயும் இந்த விஷயங்களில் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு லவ்வில் எதுவும் பிரேக் இருந்தால் ரீயூனியன் ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது.
தொண்டர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள். ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கவனம். வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வேலையில் சக தொழிலாளர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருங்க. பெரிய லெவலில் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் அதுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. ஹையர் ஸ்டடி பண்ணுறதுலேயும் பொறுமையாக இந்த வாரம் இருங்க. ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க நெக்ஸ்ட் வீக் அதுக்கான கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சனி பகவானையும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்கும். பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குது. பொருளாதார ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆலய சமயத்தில் லாவிஷாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. இதுவும் இந்த வாரம் உண்டு. குறிப்பாக இந்த வாரம் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, அல்லது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், இதையெல்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பரவாயில்லாமல் இருக்கும். முயற்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அவர்களால் நமக்கு சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சவங்க, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க, குறிப்பாக நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரணம் வாங்கணும்னு நினச்சவங்க, நகை வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கிரக நிலைகளால் உங்களுக்கு உருவாகும். ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்லதொரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு புகழ் இருக்குது. உங்களுக்கு புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டியும் உங்களுக்கு இருக்குது. வருமானம் இருக்கான்னா கண்டிப்பாக வருமானம் இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ டிஜிட்டல் கரன்சிலேயோ அல்லது கோல்டு பாண்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். உங்களுக்கு பின்னாடி நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ப்ரொஃபஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதோட வேலையில் ஏதாவது பெரிய லெவலில் நீங்கள் செய்தியோ தகவல்களை எதிர்பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி உண்டு, ஹையர் எஜுகேஷன் இருக்குது. ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு நன்மையை செய்யும். உங்களுடைய இந்த வாரம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அப்பாவால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது பாஸ்போர்ட் வீசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் சிவ வழிபாடும், குறிப்பாக பெருமாளுடைய வழிபாடும் நல்லா பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நார்மலாக இருக்குது. பெரிய லெவலில் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. செலவினங்கள் தான் பெரிய லெவலில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நார்மலாக தான் இருக்குது. பெருசாக நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இல்லை. ஆகையினால புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். நடைமுறையில் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய இளைய சகோதர சகோதரர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உறவுகளாலும் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்கள் அல்லது அவர்களால் நன்மைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் அல்லது டூர் இருக்குது, அல்லது ட்ராவல் இருக்குது. அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் நல்லா இருக்குது. குறிப்பாக நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு நல்ல மகசூலையும் லாபத்தையும் கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம்.
இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் எஜுகேஷனும் சரி பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் அதெல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் நம்முடைய டெம்ப்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டுற மாதிரி ஒரு தோற்றம், விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாம் இருக்குது. இதனால் நமக்கு நன்மை உண்டானா நம்முடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் இல்லை, எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை. அதனால் இந்த வாரத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் கவனமாக இருங்க. நீங்கள் பார்க்கும் வேலையில் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது, அல்லது பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய சர்வீஸ் எந்த சர்வீஸில் இருந்தாலும் பொறுமை, நிதானம். வேலையில் நீங்கள் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும், ஒர்க்கில் டென்ஷன் இருந்தாலும் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க பழகுங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமாராக இருக்குது. லாபம் வர்ற மாதிரி தோற்றம், லாபம் இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் சுமாராக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், ஏற்கனவே உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் நார்மலாக இருக்குது. அதெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஜெயிக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஒரு பக்கம் கையில் பணம் தனம் இருந்தாலும் சுமாராக தான் இருக்கும். தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. உங்களுக்கு வசதி நல்லா இருந்தால் வாய்ப்பு இருந்தாலும் எதிலாவது முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கிறனால சொந்தமாக இடங்கட வாங்குறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய சொத்துக்கள் எது விற்கிற மாதிரி இருந்தால் அது விற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க. இதே தான் உங்களுடைய மன வாழ்க்கையும் பெரிய லெவலில் ஹாப்பி மேரிட் லைஃபாக இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. சனி பகவான் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வேலை, ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒர்க்கில் ப்ரெஷர், டென்ஷன் என்பது, ஒரீஸ் என்பது உங்களுக்கு இருக்கும். பார்க்கும் வேலையை விட்டுறலாமாங்கிற மாதிரி எண்ணங்கள், சிந்தனைகள் உருவாகும். அவசரப்பட வேண்டாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வேலையாட்கள் அமைவார்கள். அவசரம் அவசியம் இருந்தால் ஒழிய இந்த வாரம் கடன் வாங்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனமாக இருங்க. பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது வேண்டாம். இந்த வாரத்தில் என்டர்டெயின்மெண்ட்காக பெரிய லெவலில் செலவு பண்ணுவீங்க. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் எல்லா விதமான உறவுகளுடையும் நீங்கள் உறவுகளை பலப்படுத்துங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணுங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க. வேறு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும்.
அதற்கான சோர்சஸ் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருக்குது. இந்த வாரத்தில் பெரிய முக்கியமான விஷயம், நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் விசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு காத்திருந்தீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு வரும் அல்லது அமையும். இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. அதனால் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் பலன். உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் நல்லா இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் எதற்காவது நீங்கள் லாவிஷாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.